ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சரியான சொதப்பல் பண்ணி வச்சேங்க. நான் நேற்று உங்களுக்கு போஸ்ட்டு கொடுத்துருப்பேன் இல்லையா, இந்த மாதிரி சொதப்பல் வீடியோ வரும் பாருங்கன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 10:15 ஆச்சு. இப்போ தான் இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். சரியான சொதப்பல் பண்ணி வச்சுட்டேன். 1000 வேலை இருக்குது, ஆனால் அதை விட்டுட்டு வீடியோ போடணும்னு சொல்லி க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லி தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் பாருங்கள், தப்பாக செஞ்சு பழகினா தானே நல்லா செஞ்சு பழக முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். இந்த ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணி இந்த சீர்தட்டம் இருக்கும் இல்லையா, அந்த எப்படி சொல்கிறது, நம்ம சீருக்கெல்லாம் வந்து பராத்தட்டம் வச்சு அதுக்கு மேலே வந்து பனானாவெல்லாம் வச்சு கொண்டு போவாங்கள்ல, சரி அது மாதிரி ஏதாவது க்ரியேட்டிவாக யோசிச்சு பண்ணுவோம் நம்ம பாட்டுக்கு அப்படின்ட்டு க்ரியேட்டிவாக யோசிச்சு பண்ணேன். ஆனால் சொதப்பிடுச்சு. ஆக்சுவலி என்கிட்ட சர்க்கிள் மோல்டு வந்து கிடையாது. சரி வீட்டில் இருக்க தட்டத்தை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பிளாஸ்டிக் தட்டை எடுத்துகிட்டு வராமல் நான் சில்வர் தட்டை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து அந்த தட்டை ஷேப்பில் வரணும்னு ஊற்றி பார்த்தேன். பட் எனக்கு தட்டை ஷேப்லாம் வரல, அந்த சர்க்கிள் மட்டும்தான் வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா அந்த பனானாஸ் எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து மாற்றி வச்சேன். கையில் எடுத்து பார்த்தா வரலை. சரி இது ஃபெயில். ஆனால் அந்த பனானா ஷேப்பில் சோப் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நான் கையில் எடுத்து பார்த்தேன். உண்மையாகவே அழகாக க்யூட்டாக இருக்குது. இப்போ இந்த வீடியோ வரும் பாருங்கள். நானும் சரி டெக்கரேட் பண்ணி பார்ப்போம், பார்க்குறக்கு எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம். டெக்கரேட் பண்ணி பார்க்குறேன், அந்த மாதிரி கரெக்டாக வரவே இல்லை. ஆனால் கையில் எடுத்து வச்சதும் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி அப்புறம் இதை என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். திரும்பவும் வந்து ப்ளைன் பேஸ் எடுத்து திரும்பவும் உருக்கி திரும்பவும் அந்த இன்னொரு ஃப்ளவர் மோல்டு இருந்துச்சு, அதில் போட்டு சரி இது கிளிசரின் இது தானே உள்ளே பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வைப்போம் அப்படின்னு திரும்பவும் மோல்டில் அந்த இதை மெல்ட் பண்ணி ஊற்றி எடுத்து பார்த்தா இந்த மாதிரி தாங்க வந்துருந்துச்சு. உண்மையாகவே இது க்ரியேட்டிவிட்டியா இல்லை என்னன்னு எனக்கே தெரியல. அப்புறம் அந்த பேலன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த க்ரீன் கலர் இது நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். சரி அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு அதில் ஃப்ளவர் மோல்டில் ஊற்றி பார்த்தேன். சூப்பராக அழகாக வந்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் செஞ்ச சொதப்பல் இது தாங்க. இன்னும் க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது நான் யோசித்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.